ஒரு அரசருங்க ஒரு புலவருக்கு விருந்து கொடுக்கறதுக்காக கூப்பிடுறார். விருந்தெல்லாம் தயாராகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு உட்காந்துடுறாங்க. அந்த நேரம் வானத்தில் ஒரு கழுகு பாம்பை வாயில் வச்சுக்கிட்டு போகுதுங்க. இறந்து போன பாம்பினுடைய வாயிலிருந்து விஷம் நேராக அந்த சாப்பாட்டில் விழுதுங்க. விஷம் விழுந்தது தெரியாத அரசன் அந்த புலவருக்கு சாப்பாடு பரிமாறுறாருங்க. அதை சாப்பிட்ட அடுத்த நொடியே புலவர் இறந்துடுறார். அரசனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இறந்தாருன்ட்டு அவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இதை பார்த்துட்டு இருந்த சித்திரகுப்தருக்கு இந்த கர்ம வினை பயனை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு அவருக்கு குழப்பம். கழுகுக்கு கொடுக்கறதா, கழுகு தூக்கிட்டு போன பாம்புக்கு கொடுக்கறதா, பாம்பு விஷம் போட்ட சாப்பாட்டை பரிமாறின அரசனுக்கு கொடுக்கறதா அப்படின்னு அவருக்கு குழப்பம். அவர் நேராக யமதர்மர்கிட்ட போகிறார், விஷயத்த சொல்கிறார். அப்போ யமதர்மன் சொல்கிறாரு, விரைவாகவே உனக்கு அதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்றாரு. ஒரு புலவர் வராருங்க, ஒரு அரசனை தேடிக்கிட்டு. அவருக்கு அரண்மனை எங்கே இருக்குன்னு தெரியாதனால ரோடோரத்தில் ஒரு பொண்ணு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கா, அவ கையில் கேட்குறார். அவள் வழி சொல்கிறாங்க. சொல்லிட்டு கொஞ்சம் நில்லுங்க அப்படி. அந்த அரசர் ரொம்ப கொடுங்கோலானவர், அவர் புலவர்களெல்லாம் அடித்து கொன்னுடுவார், அதனால் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லி முடித்த அடுத்த நிமிஷமே சித்திரகுப்தருக்கு ஐடியா கிடச்சிடுச்சு. உண்மையான கர்ம வினை பயனை அடையிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ரோடோரத்தில் வியாபாரம் செஞ்சிட்ருக்க பொண்ணு. யாரை பற்றியுமே தெரியாமல் அபாண்டமாக பழி சுமத்தக்கூடாது. மேலே வீணான பழியை சுமத்தும் போது அந்த பாவம் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும்.